ஏட்டி எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்காந்த இடத்துலயே உட்காந்துருக்க போறேன். எந்திரிச்சு வந்து ஒரு காப்பியாவது குடிட்டி. மயக்கம் போட்டு விழுந்தா உன்னைய பக்கத்து யாரு இருக்கா? ஆமாக்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். அண்ணனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்படியாட்டி? உனக்கு யார் சொன்னா? நானும் நெட்டுஸும் கேண்டீனுக்கு போக வச்சல அவிய கிட்ட தான் கேட்டோம். இன்னைக்கு வந்து 3 நாள் 4 நாள் என்னமோ ஆகுதா? கை காலில் மட்டும் தானே அடி, அதுக்கு மருந்தெல்லாம் தந்து விட்டுருவாங்களாம். அரவிந்து தலையில ஸ்கேன் எடுக்க 1 மாசம் கழிச்சு வரணுமா, அதனால இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவான்ட்டு சொன்னாவ. பரவாயில்லடி, அதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றவளம்ல, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து உங்க வாழ்க்கையில நடந்ததை பேசுங்க, அவளுக்கு ஞாபகம் வந்துடும். ஆமாடி. இக்க எதுக்கு நீங்க வருத்தப்படுறிய? அத நாங்கெல்லாம் இருக்கும்ல, சும்மா ட்ரோமா. இக்க நீங்களாம் இப்ப கூட இருக்கியே, ஆறுதலா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு நான் மட்டும் தானக்க அவர்கிட்ட என்ன பேச, ஒண்ணுமே எனக்கு எதுவுமே தெரியலையக்கா. கேட்டி இதையும் சொல்லியா தரணும். வீட்டுக்கு போயிட்டு தனியா இருந்துட்டு உங்க வாழ்க்கையில நடந்ததை பத்தி பேசுங்க. கல்யாணம் முடிஞ்சது, சந்தோஷமா இருந்த நாட்கள், அதை பத்தி அவர்கிட்ட பேசு. பையனை கொண்டு கையில கொடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாட்டி, நீ ஒரு பக்கம் இப்படி மூஞ்சி தொக்கம் போட்டு இருந்தான்னு வை, அப்புறம் உங்க மாமியார் உள்ள பூந்துரும் பாத்துக்க. ஆமாக்க, அப்புறம் அந்த கிழவி அவியலுக்கு தகுந்த மாதிரி அவிய பையனை மாத்திக்கிடும், பாத்துடுங்க. ஏங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாவலாம் அப்படியா? ஆமாட்டி, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாவே. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் முதல்ல வீட்டுக்கு போங்க, நானும் ரமேஷும் இருந்து கூட்டிட்டு வரோம். எங்க எல்லாரும் ஒன்னாவே போலாமே. இது ஒன்ன பிறகு என்ன பிக்னிக்கா போறோம்? முன்னாடி போய் இந்த ஆரத்தி கரைக்கிறது, வீட்டெல்லாம் கிளீன் பண்றது, அதெல்லாம் பாருங்க. அவனுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி எதுவும் வீட்டுல இருக்க கூடாதான். அவனுக்கு எதெல்லாம் பிடிக்காத தூக்கி வெளியே போடுங்க. நானும் ரமேஷ் இந்த ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு அவனை கூட்டிட்டு வரோம். நீங்களும் முன்னாடியே ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சு போங்க, அதான் பெண்களுக்கு இலவசம் தானே. வர என்ன, உங்களெல்லாம் ஆட்டோல கூட்டு போனா 200 ரூபா 300 ரூபா ஆகும். முன்னாடி பஸ்ஸை பிடிச்சு போங்க, நாங்க பின்னாடி ஆட்டோல வரோம். சரிங்க. எடி அப்ப கிளம்புவோமா? எடி அந்தானே சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்கா? அவருக்கு என்னதெல்லாம் பிடிக்காத தூக்கி வெளியே போட்டுரு. என்னக்கா இப்படி சொல்லுதியே? அவருக்கு என்னையும் பிடிக்காது, நானும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா? போட்டிக்கிறக்கி நீ தான் அப்படி நினைச்சுக்கிடணும். உன் கூட பிடிக்காம தான் இத்தனை வருஷம் வாழ்க்கை ஓட்டின உலகம். பிடிக்காதுன்னா அந்த பொருட்கள் நிறைய வாங்கி வச்சிருப்பாதாட்டி, என்னலாமா அதெல்லாம் எடுத்து வெளியே போடு. ஆமா ஆமா, நீங்க மேக்கப் பண்ணாலே அந்த அண்ணனுக்கு பிடிக்காது. முதல் விஷயமா அந்த மேக்கப் செட்டத்துக்கு வெளியே போடுங்க. வா என்றி, முன்னாடி போற டவுன் பஸ்ல வீட்டுக்கு போவோம், அவைய பின்னாடி வரட்டு. ஆமாக்க, உங்க மாமியாருக்கு முன்னாடி நீங்க முந்தி விடுங்க. சரிக்க. ஏங்க இப்பவும் நீங்க யூனிஃபார்ம்ல தான் வரணுமா? ஏன் லதா? ஏங்க இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாசம் தான் இருக்கு. 1 மாசமாவது மெடிக்கல் லீவ் எடுக்கலாம்லங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து 4 நாள் தான் ஆகுது, இப்பவே நீங்க டியூட்டிக்கு போகணுமா? அதான் நீயே சொல்றல்லம்மா, இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இந்த யூனிஃபார்மை கனவுல மட்டும்தான் போட முடியும். இந்த 6 மாசத்துலயும் எதுக்கு லீவு போட்டுக்கிட்டு, அதான் டியூட்டியை பார்க்கலாமேன்னு கிளம்பிட்டேன். அப்படியே அள்ளியே போய் பார்த்துட்டு உன்னைய கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே டியூட்டி கிளம்புறேன். என்னம்மா சொன்னா கேட்கவா போறீங்க? ஆமா, அள்ளிக்கு என்ன பிடிக்கும்? ஏங்க அப்பப்போ என்கிட்ட பால்கோவா பிடிக்கும்னு சொல்லுவா. அப்புறம் ஃப்ரூட்ஸ்ல கொய்யாப்பழம் மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லுவா. அதுவும் காயா மட்டும்தான் சாப்பிடுவா. சரிம்மா, என்னென்ன பிடிக்கும்னு யோசிச்சுட்டு வா, போற வழியில வாங்கிட்டு போலாம். ஆமா, அட்ரஸ்? இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி ஒரு சந்து மாதிரி வரும், அதுல நடந்து போனா கடைசி வீடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? அங்க யாருக்கிட்டயாவது கேட்டுட்டு விசாரிச்சு போலாம். சரிங்க. மாப்பிள்ள, நடந்ததுக்கெல்லாம் நாம அனுப்பி கேட்குற மாப்பிள்ள. இப்படி திடீர்னு கிளம்பி போனா என்ன மாப்பிள்ள அர்த்தம்? இல்லை மாமா, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். மாப்பிள்ள இது உன் அக்கா வீடு மாப்பிள்ள, உன் வீடு மாதிரி. சாரி மாமா, எங்க அக்காவே இல்லை, அப்புறம் இது எப்படி என் வீடு ஆகும்? மாப்பிள்ள, இவ்வளவு தூரம் ஆனதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது மாமா. ஒரு நல்ல நாளா பார்த்து விருந்துக்கு சொல்லி விடுறேன், 3 பேருமே வாங்க. என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. செல்விமா. அண்ணா, இப்ப வரைக்கும் இங்க என்ன நடந்துன்னு எனக்கு தெளிவாவே புரியலண்ணா. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அவர் மனசை யாரோ ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. இல்லாட்டி திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார் மாமா. செல்விமா, நீ எப்பயுமே இந்த அண்ணனை மறந்துடக்கூடாது. இவ்வளவு நாளா நான் உங்களை சும்மா வாய் வார்த்தைக்கு அண்ணன் கூப்பிடலண்ணா. எனக்கு கூட பிறந்தவின்னு யாரும் கிடையாது, உங்களை தான் அண்ணனா நினைச்சிருக்கேன். என் பசங்களுக்கு ஏதாவது முறை செய்யணும்னாலும் நீங்க தான் தாய் மாமா முறைக்கு வந்து நிக்கணும். உங்களை என் உயிருள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்னா. போயிட்டு வரேண்ணா. ஐயா, அன்பு அறிவு, போயிட்டு வர மாமா. என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. இங்க நடந்த குழப்பத்துக்குள்ள நான் தானே மாமா காரணம். ஐயா அன்பு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. ஒன்று மட்டும் புரியுது மாமா, எங்க ஜென்ரேஷன் வேற, உங்க ஜென்ரேஷன் வேற. நாங்க சாதாரணமா பேசினாலே அதை தப்பா எடுத்துக்கிடுறீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம், ஹாஸ்டல்லே இருந்திருப்போம். ஐயா அன்பு, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மாமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் அப்பா அம்மாக்கு எங்களால எந்த கெட்ட பேருமே வந்ததில்ல. முறையா இப்படி ஒண்ணு நடந்ததும் ரொம்பவும் வலிக்குது மாமா, தாங்க முடியல. ஐயா இதை நீ மறந்துரு. இங்க நடந்ததெல்லாம் மறக்கிற மாதிரியா மாமா நடந்துச்சு. நான் கிளம்புறேன் மாமா. கோகிலா, இப்ப நிம்மதியா இருக்கியா? அழகான குருவி கூட்ட களைச்சிட்டியே.
இதுக்கெல்லாம் நீதான் காரணம். நான் தான் காரணமா? ஆமா, நீ ஒழுங்கா என் மேல மட்டும் பாசம் கட்டியிருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறேன்? அவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்களா, கல்யாணத்தை பார்த்தாங்களா, அடுத்த நாளே நீ அனுப்பி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு மாப்பிள்ளை தங்கச்சி தங்கச்சி பசங்கன்னு எல்லாரையும் சொந்தம் கொண்டாடுனா அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் என் மனைவியோட தம்பி. என் மனைவி இப்போ உயிரோட இல்ல. அவனுக்கு இப்ப எல்லாமே நான் தான். என் மனைவியோட ஸ்தானத்துல இருந்து நான் தான் அவனை பாத்துக்கணும். இப்ப நான் இல்லாம என் மனைவி மட்டும் இருந்திருந்தா நீ வந்துட்டு 3 நாள்ல போக விட்டுருப்பாளா உன்னைய? இல்லைன்னா இது என் வீடு, வெளியே போன்னு தான் சொல்லியிருப்பாளா? நான் இப்ப எந்த நிலைமையில என்ன பண்றேனோ அதே தான் அவளும் பண்ணியிருப்பா. இதையே கோகிலா நீ புரிஞ்சுக்கவே மாட்டுக்கிற. அதான் அவங்க உயிரோட இல்லைன்னு ஆகி போச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு தம்பி தொம்பின்னு வந்து சொந்தம் கொண்டாடணும்? சீ கோகிலா, உன்னையோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. நான் இறந்து போயிருந்தாலும் நீ இப்படிதான் பண்ணியிருப்ப, அதானே? நீ இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுற? யாரு, நானா? அழகான குடும்பத்தை கலைச்சது நீ, அந்த சொந்தத்தை திருப்பி அனுப்புனது நீ. எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு பழிய மட்டும் என் மேல போட்டா எப்படி கோகிலா? அன்பும் அறிவும் சொக்க தங்கம், அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. அப்ப என் பொண்ணு மேல தப்புன்னு சொல்றியாண்ணா? உன் பொண்ணு மேல தப்பு இல்லம்மா, உன் மேலதான் தப்பு. மாமா என்னடி பெட்டியும் கையுமா கிளம்பிட்டேன்? மாமா நான் ஹாஸ்டலுக்கு போறேன். ஹாஸ்டலுக்கா? கடல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காரு உங்க அப்பா, ஹாஸ்டலுக்கு போறேங்கிற? மாமா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாமா? என்னம்மா சொல்லு. இன்னும் நான் படிப்பை முடிக்கிறதுக்கு 1.5 இயர்ஸ் இருக்கு. அந்த 1.5 இயர்ஸும் எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸும் காலேஜ் ஃபீஸும் நீங்க கட்டுவீங்களா மாமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சொல்லுங்க மாமா, எனக்காக ஃபீஸ் கட்டுவீங்களா? கட்டுறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் காலேஜ் ஹாஸ்டலுக்கு போறேன் மாமா. நில்லட்டி, திமிர எடுத்து தெரியாத. இவ்வளவு தூரம் பெத்து வளர்த்து விட்டு தாய் தாப்பன்னு தெரியாமையே போற. உனக்கு எது எப்ப பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நில்லு. சாரி மேடம். வளர்த்து விட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, பெத்தேன்னு சொல்லாதீங்க. உங்க சுயநலத்துக்காக தானே இவ்வளவு தூரம் என்ன வளர்த்தீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் மேடம். நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சிருக்காது. அஞ்சலி, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறா? சாரி மாமா. இப்பதான் மாமா எல்லாமே புரியுது. அந்த ட்ரெஸ் பண்ணாத, அப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அவன் கூட பேசாத, இவன் கூட பேசாத, ஃப்ரெண்டுலாம் ஃபோன் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு இத்தனை நாளும் என்னைய படுத்தின பாடு போதும் மாமா. நான் கூட என் மேலே இருக்க பாசத்தில் தான் பண்ணாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அவங்க அப்படி பண்ணல மாமா. ஜாதி விட்டு ஜாதி பேரக்கூடாதுன்ட்டு பண்ணியிருக்காங்க. சரியான ஜாதி வரை பிடிச்சவங்க மாமா. மேடம், நீங்கள் இவ்வளவு தூரம் என்னைய வளர்த்து விட்டதுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் மாமா. எனக்காக மறக்காம ஃபீஸ் மட்டும் கட்டிடுங்க மாமா. கண்டிப்பா கட்டுவீங்களா மாமா? கண்டிப்பா கட்டுறமா. ஆனா நீ இப்ப எடுத்திருக்க முடிவு தப்புமா. இல்ல மாமா, இதுதான் சரி. யாருக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல. எதுக்கு 24 மணி நேரமும் என்னையே கவனிச்சுக்கிட்டு அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. வேணாம் மாமா, மனசுக்கு ரொம்ப வலிக்குது. நான் இருந்தா தானே அவங்க என்னைய கவனிக்கணும். நான் இல்லைன்னா அதான் மாமா, படிப்பு முடிகிற வரைக்கும் ஹாஸ்டல்ல இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். வரேன் மாமா. வரேன் மேடம். பாத்தியண்ணா, ஒவ்வொரு விஷயமும் அவளுக்காக பார்த்து பார்த்து செஞ்சேன். எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறா பாருங்க. நான் இல்லைன்னா அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? இதான் நீ பண்ண தப்பு. தப்பா? என்னன்னா சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது என் மேல தப்பாண்ணா? ஸ்ட்ரிக்டா இருந்தது தப்பு சொல்லல. ஆனா அவ தத்து பொண்ணு தானே. அவ பெத்தவங்க கோணம் அவளுக்கும் வந்துரும் நினைச்சு அவ மேல சந்தேகத்தோடயே வளர்த்தா பத்தியா, அதுதான் தப்பு. பெத்தது வேணா வேற யாரோ இருக்கலாம், ஆனா வளர்த்தது நீ தானே கோகிலா. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம்? ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்குற விதத்துலதான் இருக்கு. போ, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியா? என்ன? இது வரைக்கும் என் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு யாரையும் பார்த்து சொன்னதில்ல. சொல்ல வச்சிடாத. உனக்கே தோணுச்சுன்னா உன் புருஷன் வீட்டை பார்த்து கிளம்பு. இதுக்கு மேல உன் இஷ்டம். ஏங்க, இந்த ஊரு தான். இந்த பக்கம் வலது பக்கமா நடந்து போனா கடைசி வீடுங்க. சரியா தெரியுமாம்மா? போற வழியில யாருக்கிட்டயாவது கேட்டுட்டு போயிடலாங்க. இப்படி விசாரிச்சு போறதுக்கு அள்ளிக்கு ஒரு ஃபோன் பண்ணலாமா? வேண்டாங்க, நம்ம வர்றது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே, அதனாலதான் நானும் வரேன்ட்டு ஃபோன் பண்ணல. சரிம்மா, அப்ப விசாரிச்சுட்டே போலாம். அவளுக்கு சீமந்தெல்லாம் பண்ணி நம்ம வீட்லயே தான் டெலிவரி பார்க்கணும்னு நினைச்சேன். நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட நான் பேசி வச்சிருந்தேங்க. அப்படியா? இதெல்லாம் எப்ப நடந்து? அள்ளிய செக்கப் கூட்டு போகும்போது தான். ஆனா காலம் இவ்வளவு சீக்கிரமா மாறும்னு நினைக்கல. நம்ம பிரேமா நம்ம வீட்டில தான் பிறப்பா நினைச்சேன். ஆனா இத்தனை கிலோமீட்டர் தாண்டி பார்க்க வரணுமா? பரவாயில்ல விடுமா. ஏங்க, அதான் அள்ளிக்கு யாருமே கிடையாதுல்ல. பேசாட்டிக்கு நம்மளே சீமந்தம் பண்ணி நம்மளே கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா என்ன? அது எப்படிமா அவங்க மாமியார் விடுவாங்க? எதுக்கும் கேட்டு பாப்போமே. நம்ம பிரேமாவை திரும்ப நீங்க கையில வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்லாங்க. எனக்காக இல்லாட்டியும் நம்ம பொண்ணுக்காக கேட்டு பாருங்கங்க. சரிம்மா, வந்த இடத்துல அழாத, நான் கேட்டு பாக்குறேன். சரிங்க.